ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷித்தோஸ் கிச்சன் துபாய். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி அதிரசம். அதிரசம் செய்யற அளவெல்லாம் நான் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் ஆகல. இந்தியால இருந்து வரும்போது நான் அதிரசத்துக்கான மாவு என் அம்மாவும் என் ஆன்ட்டியும் சேர்ந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சில்வர் டிஃபன் பாக்ஸ்ல ரெடி பண்ணி வச்சிருக்கிற அதிரசத்துக்கான மாவை ஆட் பண்ணிட்டு நிறைய நெய்யெல்லாம் மேலாப்ல ஊத்தி க்ளோஸ் பண்ணிட்டு மேலையும் இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு நல்லா டைட்டா சீல் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெய் லீக் ஆகாம இருக்கும். இது நான் ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சுதான் கொண்டு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனேயே ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுட்டேன். ரெடி பண்ணி கொடுத்து ஒரு 15 to 30 டேஸ்க்குள்ள நீங்க இதை சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஒரு 15 டேஸ்ல ஓபன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா சூப்பரா மேலே ஃபுல்லா நெய் நல்லா கெட்டியா இருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்ததுனால. அதிரசம் சுடும் போது அதிரசம் மாவு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அப்பதான் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டா சூப்பரா நமக்கு அதிரசம் கிடைக்கும். இந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னு அதிரசம் மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து நல்லா குட்டியா பால் மாதிரி உருட்டிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்க கையில மட்டும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உருட்டினீங்கன்னா பர்ஃபெக்டா கையில ஒட்டாம வரும். இதை கையிலே வச்சு நீங்க தட்டி உள்ள ஆட் பண்ணி நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்து வைக்கலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம். ஒரு தட்டுல குட்டியா பால் மாதிரி உருட்டி வச்சுட்டு இன்னொரு தட்டோட பேக் சைடு வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவலா ரவுண்ட் ஷேப்ல உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும்னா நீங்க உங்களோட விரல்கள் வச்சு நல்லா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஈவனா ஒரே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே நம்ம எண்ணெய் சட்டியில ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. அப்பதான் அதிரசம் உள்ள நல்லா வெந்து சூப்பரா ரெடி ஆகும். ஆயில லைட்டா இந்த மாதிரி அது மேல போர் பண்ணுங்க. அப்பதான் நல்லா புஷ்ன்னு கிளம்பிட்டு வரும். ஒரு பக்கம் நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. அடுத்த பக்கமும் நல்லா ரெடி ஆனோன்னா அப்படியே வெளியே எடுத்துட்டு இதை நல்லா இன்னொரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ண ஆயில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறலாம். எண்ணெய் எல்லாமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்பதான் அதிரசம் நல்லா பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் அதிரசம் சூப்பரா செய்யலாம். பர்ஃபெக்டா இப்ப நம்மளோட அதிரசம் ரெடி ஆயிருச்சு. அதிரசம் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. உள்ள நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. கண்டிப்பா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி வீட்டில் யாராச்சும் அதிரசம் மாவு ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஈஸியா சுட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், இஷ் யூ ஆல்.